ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இப்போ கள்ளக்குறிச்சி சம்பவம் அப்படின்னாலே நமக்கு ஸ்ரீமதி கொலை வழக்கு அது மட்டும்தான் இவ்வளோ நாட்களாக, இத்தனை மாதங்களாக, வருடங்களாக ஞாபகம் இருந்தது. இனி கள்ளக்குறிச்சி சம்பவம் அப்படின்னா வேறு ஒரு சம்பவம் ஞாபகம் வர்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய துர்சம்பவம் நடந்திருக்குது. ஜென்ரலாக ஒரு கள்ளச்சாராயம் குடித்து ஒருத்தங்க இறக்குறாங்க அப்படின்னும்போது பெரும்பாலும் மக்கள் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க. அவனை யார் போய் குடிக்க சொன்னான் அப்படின்வாங்க. பட் அதையும் மீறி இந்த விஷயங்கள் எல்லோராலேயும் எல்லா மீடியாவாலேயும் கவர் பண்ணப்படுறதுக்கு முக்கியமான காரணம், அதனால் பாதிக்கப்படுறவங்க, அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த ஊர் முழுவதும் மரண ஓலம். கிட்டத்தட்ட ஊரில் உள்ள அத்தனை ஆண்களும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் அல்லது இறந்துட்டாங்க. 50க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துருக்கிறாங்க. 130 பேருக்கு மேலே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு காரணம் அந்த ஊரில் ரெகுலராகவே கள்ளச்சாராயம் டோர் டெலிவரியே ஆகுமா. ஸோ அதுவும் போலீஸ் ஸ்டேஷன், கலெக்டர் ஆஃபீஸ் இதெல்லாம் இருக்கிற இடத்துலையே அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறது நடந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமாக பேசப்படுது. இப்போ இதில் நிறைய அந்த குடும்பத்தினர், இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில குடும்பத்தில் 2 பேர் 4 பேர்லாம் கூட இறந்துருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்குது. பைபிளில் தான் இந்த மாதிரி சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். கடவுள் கோபம் அடைந்து அந்த ஊரில் மரண ஓலம் கேட்க வைத்தார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், அந்த பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம்ல நிஜத்தில் கடந்த காலத்தில் நடந்த விஷயம் கிடையாது, கலியுகத்தில் நடக்க போகிற விஷயம்தான் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்குன்ட்டு. ஸோ அதுதான் இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்துகிட்டு இருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய பேட்டி எடுத்து போட்டாங்க. அதில் குறிப்பாக ஒரு 2 குழந்தைங்க, ஆண் குழந்தைங்க. ஸோ அதில் இளையவன் பேசும்போது கண்டிப்பாக எல்லோரையும் அது மன ரீதியாக பாதிச்சிருக்கும். அந்த குழந்தை எனக்கு எங்கள் அம்மா கூட தான் நான் தூங்குவேன், எங்கள் அம்மா இல்லாட்டினா எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்கிற அதை கேட்கும்போது கண்டிப்பாக மனதில் ஒரு வலியை எல்லோருமே அனுபவம் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் குழந்தைங்க எல்லோருமே அப்படி அப்பா அம்மாவோடவே தூங்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக மாறி இருக்கிறாங்க. ஸோ அதிலும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி 2 பேருமே இறந்த சம்பவங்களும் நடந்திருக்குது. அதில் ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி அடிக்கிற பழக்கம் கிடையாது. கணவன் தான் தண்ணி அடிப்பார். அந்த மனைவிக்கு ஏதோ உடம்புல ப்ராப்ளம், கடுமையான வயிற்று வலி. அதற்கு அந்த ஓமம் வாட்டர் குடிக்கிறதுக்கு அதுதான் அங்கே இருக்குதுன்னு நினச்சிட்டு தவறுதலாக டம்ளரில் ஊற்றி வச்சுருந்த சாராயத்தை குடித்து கணவனுக்கு முன்னாடியே அவங்க இறந்துருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய். ஸோ இப்படி நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. ஒரு சகோதரி 11வது படிக்கிறாங்க, அவங்க தான் மூத்தவங்களே. அதுக்கு அடுத்தது 2 தம்பிகள் இருக்கிறாங்க, அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. ஸோ எப்படி இவங்களெல்லாம் பார்த்துக்கிறது? இப்போதைக்கு ஒரு பெரிய ஆறுதல் என்ன அப்படின்னா, அரசாங்கம் அறிவிச்சிருக்கிற 10 லட்சம் ரூபாய். ஸோ அது ஓரளவுக்கு தற்காலிகமாக அவங்களுக்கு ஒரு பதற்றம் இல்லாமல் வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு உதவும். ஸோ அதில் வேறு சூழ்ச்சியெல்லாம் நடந்து அந்த குடும்பத்திற்குள்ளேயே இல்லையா சொத்து பிரச்சனை வர மாதிரி இது மாதிரி எதுவும் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதிலும் இது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, கள்ளச்சாராயம் குடித்து ஒரு 4 பேர் இறக்குறாங்க. அதில் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தவங்க அந்த டெத்துக்கு வராங்க இல்லையா, அவங்க போய் கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சாராயம் குடிக்கிறது எல்லா இடத்துலையும் பரவி போயிடுச்சு. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி இருக்குதா இல்லை இந்தியா ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குதான்னு தெரியல. ஸோ குறிப்பாக இந்த கள்ளச்சாராயத்தில்
இவ்வளோ மரணம் நிகழ்ந்ததுக்கு காரணம் வந்து மெத்தனால் அப்படிங்கிற ஒரு பொருள் கலக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது விஷசாராயமாக மாறுறதுக்கு காரணமே எத்தனாலுக்கு பதில் மெத்தனால் கலந்தது தான். அதிலும் சாகிறவங்க வந்து இறப்பதற்கு முன்பு ஒருவருடைய அந்த கடைசி நேரத்தை போட்டிருந்தாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. அப்படியே நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, அப்படியே மூச்சு திணற மாதிரி இருக்குது, கண்ணெல்லாம் இருட்டாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த மயக்கடிச்சு விழுறதுக்கு முன்னாடி அப்படியே கண் ஃபுல்லாக அப்படியே இருட்டாகுதான். ஸோ அது ஆகும்பொழுதே ஒரு மரண பயம் வந்துடுது. ஏன்னா மற்றதெல்லாம் ஆனால் கூட அந்தளவுக்கு பயப்பட மாட்டாங்க. பட்டு கண் இருட்டுதுன்னும் போதே அது ஒரு மரணத்துக்கான சிம்பலாக எல்லோருக்குமே ஒரு உணர்வு ஏற்படும். அதிலும் குறிப்பாக தண்ணி அடிச்சுட்டு இப்படி பண்ணால் அது விஷச்சாராயமாக இருந்தால் மட்டும்தான் இப்படி ஆகும் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியுமா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற எல்லோருமே விதவையான மாதிரி இருக்குது. ஸோ வீட்டுக்கு வீடு மரண ஓலம், அந்த தெரு ஃபுல்லாக அப்படியே வெறும் அந்த ஃப்ரீசர் பாக்ஸாக இருந்து ஃப்ரீசர் பாக்ஸுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால சிலர் வந்து ஃப்ரீசர் பாக்ஸ் இல்லாமலே பெஞ்சில் வந்து பிணத்தை போட்டுருக்குறாங்க. ஸோ சின்ன வயசில் ஜாலியாக கம்முன்னு இருக்கிற பசங்களை வா மச்சான் தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி, என்னடா ஒரு நாள் குடிச்சு பாருடா என்னடா ஆகிட போகுது அப்படின்னு சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கி வந்து பல பெண்களை விதவைகளாக ஆக்கியிருக்குது. ஸோ அந்த நேரம் அதோடைய சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தெரியறது கிடையாது. ஸோ அதிலும் பார்த்திங்கன்னா காலைல வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே தண்ணி அடிச்சுட்டு போவாங்களாம். ஏன்னா ஜென்ரலாக வந்து நைட்டு தண்ணி அடிச்சுட்டு வருவாங்க, வேலைக்கு போகும்போதே தண்ணி அடிச்சுட்டு தான் போவாங்களாம் அந்த ஊரில். ஸோ ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தண்ணி அடிக்கிற பழக்கமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தமிழகம் எங்கும் கள்ளச்சாராயம் இருக்கிறது வந்து அரசாங்கத்துடைய ஒரு அலட்சியத்தன்மையினால் நடக்குது அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. ஸோ எப்போவுமே இது நடக்கும்போது இப்படி ஒரு குற்றம் வைக்க தான் செய்வாங்க. ஆனால் இதில் என்ன ஒன்று அப்படின்னா, இந்த பேட்டி கொடுத்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் பார்த்திங்கன்னா தினமும் அவர் தண்ணி அடிப்பார்ன்றதை வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இதுக்கு வந்து அரசாங்கம் தான் காரணம் அல்லது அரசாங்க அதிகாரிகள் தான் காரணம், அதைத்தான் அழுத்தமாக சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு காரணமாக இருந்தாலும் நம்மை பாதுகாத்துக்க வேண்டியது நம்முடைய கடமை தானே இல்லையா? நமக்கே நம்ம மேலே அக்கறை இல்லை அப்படின்னும் பொழுது மற்றவர்கள் மேலே பழி சொல்கிறது வந்து எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. பட் இருந்தாலும் இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அவங்க என்ன பண்ண முடியும் இல்லையா? அதாவது ஒரு பெண் வந்து கணவனை தண்ணடிக்கிற பழக்கம் இல்லாதவனாக தேர்ந்தெடுக்கலாம். ஸோ அது அந்த பெண் செய்கிற தவறு. ஆனால் குழந்தைங்க என்ன பண்ண முடியும் இல்லையா? அப்பன் குடிகாரனாக இருக்கிறான்னு தெரிஞ்சு பிறக்க போகுதா? ஸோ அது பிறக்குது, அதுக்கப்புறம் அனுபவிக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைகளுடைய நிலைமை தான் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து 10 லட்சம் அப்படிங்கிறது, ஏன்னா அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா குழந்தைங்க இருப்பாங்க, ஒருத்தர் மட்டும் இருக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு 2-3 குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வீடு வாடகை கட்டுறது, படிப்பு செலவு, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில வருடங்கள்லேயே அந்த காசு வந்து கரைஞ்சிடும். ஸோ அதுக்குள்ளே யாராவது படித்து வேலைக்கு போகிற மாதிரி இருக்கணும், அந்த வேலைக்கு போகிறவங்களும் மீதி இருக்கிறவங்கள பார்த்துக்கணும். இந்த மாதிரி நிறைய சவால்கள் இருக்குது அப்பா அம்மாவை இழந்த அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ இதில் ஒரு கொடூரம் என்ன அப்படின்னா, நடிகர் விஜய் லியோ படத்தில் முதல் பாட்டே தண்ணி அடிக்கிறது, சாராயம் அடிக்கிறது, இதையெல்லாம் நல்லா மகிமைப்படுத்தி பாட்டை பாடி அதை வந்து வெற்றி விழாவில் நியாயமும் படுத்திட்டு அவர் வந்து இங்கே துக்கம் விசாரிக்கவும் வர்றார். குழந்தைய கிள்ளியும் விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறதுன்றது இதுதான். ஸோ இதில் விதி விளையாடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு 4 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இறக்குறாங்க. ஸோ அப்போ வந்து கலெக்டரே வந்து இது வந்து விஷசாராயத்தினால கிடையாது, அவங்கவுங்களுக்கு ஒரு காரணம், ஒருத்தர் ஃபிட்ஸ் வந்ததுனால இறந்தார், ஒருத்தர் வயிற்று வலினால இறந்தார், அதனால் பதற வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார்.
ஸோ அது ஒரு காரணமாக பார்க்கப்படுது. அது விஷச்சாராயினால் தான் இறந்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தால் மீண்டும் மற்றவர்கள் குடிக்காமல் இருந்திருப்பாங்க, இத்தனை பேர் இறக்காமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் அவரை வந்து பணியிடை நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க, அவரையும் நிறைய பேரை. ஸோ உண்மையிலே பணக்காரர்கள்கிட்ட இந்த மாதிரி தண்ணி அடிக்கிற கெட்ட பழக்கம்லாம் இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, அவங்களுக்கே ஏதோ ஒன்று ஆனாலும் அதை அவங்களால பார்த்துக்க முடியும், உயிரே போனாலும் அவங்க குடும்பம் நடுத்தரில் நிற்காது. ஆனால் ஏழைகள்கிட்ட இந்த மாதிரி கெட்ட பழக்கம் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஸோ ஏழைகள் தான் உண்மையிலே ரொம்ப ஒழுக்கமாக இருக்க வேண்டி இருக்குது, சூக்ஷ்மமாகவும் சரி ஸ்தூலமாகவும் சரி. உதாரணத்துக்கு ஆனால் அதுக்கு நேர்மாறாக தான் நடைமுறையில் இருக்குது. இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுறாங்க அல்லது தினசரி கூலி வேலை பார்க்குறவங்க ஒரு இளைஞன் இந்த மாதிரி தவறான பழக்கம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். போதைப்பொருளுக்கு மட்டும் இல்லை, காமம், இச்சையாக மற்றவர்களை பார்க்கறது. ஏன்னா அவன் ஏழையாக பிறந்திருக்கிறான்னாலே அவனுக்கு வந்து புண்ணிய கணக்கு ரொம்ப கம்மியாகவும் பாவ கணக்கு ரொம்ப அதிகமாகவும் இருக்குதுன்னு அர்த்தம். மற்றவர்களை ஒப்பிடும் பொழுது எல்லாருக்குமே அது அப்படி தான், பட் இவர்களுக்கு ரொம்பவே புண்ணிய கணக்கு கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம், பாவக்கணக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அவங்க இந்த மாதிரி பெண்களை இச்சையாக பார்க்குறது, விபச்சாரம், இந்த மாதிரி சாராயம், இந்த மாதிரி விஷயத்திற்கு அடிமையாகும் பொழுது அதிகமாக பாவம் சேர்ந்து அதிகமாக தண்டனையை அவங்க வந்து அனுபவிக்க நேரிடும். ஸோ அதனால தான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹோட்டலில் கூட சாப்பிட்டு இறக்கிறத கேள்விப்படுறோம். ஷவர்மா அந்த மாதிரி சாப்பிட்டு, பரோட்டா சாப்பிட்டு கூட ஹோட்டலில் சாப்பிட்டு இறக்கிறத கேள்விப்படுறோம். கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு இறக்கிறதெல்லாம் கேள்விப்படுறோம். ஆனால் அவர்களுடைய குடும்பத்திற்கெல்லாம் இந்த மாதிரி 10 லட்சம் கிடைச்சிதா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் இவங்களுக்கு ஒரு விதத்தில், அதாவது இது வந்து துக்கமான விஷயம்தான், ஒரு அப்பா அம்மா இல்லாமல் குழந்தை வளர்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அதையும் மீறி அவங்க வந்து அன்றாட கூலி தொழிலாளர்களாகத்தான் பெரும்பாலும் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து 10 லட்சம் அப்படிங்கிறத மொத்தமாக சேர்க்கறது நடக்காத காரியம். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு விதத்தில் வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்குது. அதை வந்து நல்ல முறையில் அவங்க பயன்படுத்திக்கணும், அலட்சியமாக இருந்துடக்கூடாது அப்பா அம்மா மாதிரியே. ஸோ ரொம்ப கவனம் கொடுத்து படிக்கணும். காலேஜிலெல்லாம் வெளில போகும்போது இந்த மாதிரி தவறான சகவாசம் அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் ரொம்ப விலகி இருக்கணும். ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கிறது கிடையாது இல்லையா. அப்பா அம்மா எந்த தப்பு செஞ்சு இறந்தாங்களோ அதே தப்பையே குழந்தையும் பண்ணும், ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வைராக்கியமாக இருக்கணும். அவங்கள வந்து வழி நடத்துபவர் மன ரீதியாக குண ரீதியாக ஒருத்தர் வேணும். அப்படி யாருமே இங்கே மனிதர்கள் கிடையாது, கடவுள் மட்டும்தான் இருக்கிறார். ஸோ அவருடைய கையை கெட்டியாக பிடிக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தானே இன்னொருத்தரில் கடவுள் சொல்லுவார் எப்போவுமே, ஏழைகளுக்கு அதிக கவனம் கொடுங்க இந்த ஞானத்தை கொடுப்பதற்கு. ஏன்னா அவங்க தான் சின்சியராக கேட்பாங்க, கேட்டு அவங்களால மட்டும்தான் ஃபாலோ பண்ண முடியும். பணக்காரர்கள் வந்து ஏற்கனவே சொர்க்கத்தில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இதை கேட்குறது கூட டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏழைகள் வந்து நிறைய பாவங்கள் செய்பவர்களாக ஆகிடுறாங்க. அது பணக்காரர்களால் செய்யப்படலாம் அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால. ஆனால் இந்த ஞானம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படி பாவம் செய்கிறதை அவங்க நிறுத்துவாங்க. ஸோ அப்போ அது எவ்வளோ பெரிய உதவி இல்லையா. இந்த மாதிரி கிராமங்களுக்கு இறைவனுடைய ஞானம் போய் சேர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ சொல்கிறாங்களே, இந்த இத்தனை பேர் 50 பேர் இறந்ததற்கு காரணம் அரசாங்கம், அரசாங்க அதிகாரிகள், இந்த மாதிரி நிறைய, குறிப்பாக கலாச்சாரத்தை விற்றவன், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அது கூடவே அந்த ஏரியாவில் இந்த ஞானத்தை கொடுக்காமல் விட்டவர்களின் மீதும் இந்த பாவம் கண்டிப்பாக சேரும். ஸோ ஒருவேளை கொடுத்திருந்தும் இப்படி அவங்க ஆனாங்கன்னா இந்த ஞானத்தை கொடுத்தவர்கள் அதிலிருந்து தப்பிச்சிடுவாங்க.
இன்னொன்று, அந்த ஞானத்தை கேட்டவர்களுக்கு கடைசி நேரத்தில் இந்த ஞானம் கொஞ்சம் ஞாபகம் வரும். ஸோ அந்த ஞாபகத்தோடு உடலை விட்டு உயிர் பிரிந்தால் மிகப்பெரிய சௌபாக்கியம். ஆனால் அப்படி ஆச்சா அப்படின்னு தெரியாது. ஆனால் குறைஞ்சபட்சம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் அல்லது அந்த ஏரியாவுக்கே போய் இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கள்ளச்சாராயம் குடிக்கிறது மட்டும் இல்லை, எந்த சாராயம் குடிக்கிறதும் தப்பு தான். ஆனால் கடவுள் ஒருபடி மேலே போய் வெளியில் சாப்பிட்றதே தப்புன்றார். இப்போ என்னென்னா, கடவுள் வெளில சாப்பிடக்கூடாது, நீயே தான் சமைச்சு சாப்பிட்ணும், அதுவும் கடவுளின் நினைவினால் சமைக்கப்பட்ட உணவைத்தான் சாப்பிடணும், இப்படிலாம் சொல்கிறார். ஏன் இதை சொல்கிறார் அப்படின்லாம் காரணத்தை எல்லாம் பெருசாக சொல்ல மாட்டார். கடவுள் சொன்னால் கண்ணை மூடிட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். அப்படி ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத இந்த மாதிரி செய்தியை கேட்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. வெளில ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வாந்தி பேதி மயக்கம் இப்படியெல்லாம் ஆகிறத பார்க்குறோம். ஸோ ஸ்தூலமாகவே இதெல்லாம் இருக்குது. இது இல்லாமல் சூக்ஷ்மமாக சமைப்பவருடைய வைப்ரேஷன், ஏன்னா அவங்க காசுக்காக தானே சமைக்கிறாங்க, எதையோ கண்டதை நினச்சிட்டு பாட்டை கேட்டுட்டு சமைப்பாங்க. ஸோ அப்போ அந்த உணவை சாப்பிட்றவங்கள அந்த வைப்ரேஷன் தாக்கி அவங்களுடைய குணத்தையும் மாற்றும். ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடம்பு வலிக்குது கடுமையான வேலை செஞ்சதுனால, அதனால தான் தண்ணி அடிக்கிறோம் அப்படின்னு தான் அந்த வீட்டு பெண்களை நம்ப வச்சுருக்கிறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அவங்க அதை தண்ணி அடிக்கிறது ஒரு பெரிய விஷயமாக பேசலை. ஒரே ஒரு சகோதரி தான் பிஜேபி தலைவர் அண்ணாமலையை கட்டி பிடிச்சிட்டு அப்படி அழுதாங்க. இவங்களுக்கு எங்கன்னா போச்சு, இவங்க ஏன்னா தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ மற்றவர்கள்லாம் அப்படி கேட்குற மாதிரி தெரியல. ஸோ அப்படி ஊரில் நிறைய பேர் தண்ணி அடித்தால் கூட அந்த மாதிரி இடத்திலும் தண்ணி அடிக்காத குழந்தைங்களும் இருக்க தான் செய்வாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் தண்ணி அடிப்பாங்க. அவங்க வீட்டிலே அவங்க அண்ணன் அடிப்பாங்க, அப்பா அடிப்பாங்க, ஆனால் அவர் அடிக்க மாட்டார். ஸோ அது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா, அது முன்ஜென்மத்துடைய பழக்கம். ஸோ இப்போ தண்ணி அடிக்கிறவங்கெல்லாம் முன்ஜென்மத்தில் தண்ணியிலே மூழ்கி இருந்தவர்களாகத்தான் பெரும்பாலும் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பழக்கங்கள் உங்களை ஒரு ஜென்மத்தோடு விட்டுடும் அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்த ஜென்மத்தில் மீண்டும் இந்த மாதிரி கொடூரமாக மரணத்தை அனுபவித்தவர்கள் கூட அடுத்த ஜென்மத்தில் சின்ன வயசில் மீண்டும் தண்ணி அடிக்கிற பழக்கத்துக்கு திரும்புவாங்க. ஸோ ஜென்மமாக உங்களுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய விஷயம். ஸோ அப்படி உங்கள் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய விஷயத்தை அழிக்கிறது தானே புத்திசாலித்தனம். அதற்கான சக்தி அவங்களுக்கு இல்லை. அவங்களால தண்ணி அடிக்காமல் வேலைக்கு கூட போக முடியாத அளவுக்கு அதுக்கு அடிக்ட் ஆகியிருக்கிறாங்கன்றதை விட அவங்க மனோ ரீதியாக ஆத்ம ரீதியாக பலகீனமாக இருக்கிறாங்கன்றது தான் உண்மை. ஸோ அப்போ அந்த பலத்தை நிரப்புறதுக்கு ஒரே வழி இறைவனுடைய நினைவு. அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். உண்மையிலே ஆத்மா புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அது இந்த உடல் எடுப்பதற்கு முன்பு, பூமிக்கு வருவதற்கு முன்பு இருந்த இடம் இதுதான். கொச்சன்னு இருக்குது பாருங்கள் ஆத்மாக்கள். ஸோ ஆத்மா மாதிரியே பரமாத்மா சின்ன பிள்ளை தான். கடவுள் காட்டுறதுக்காக பெருசாக காட்டியிருக்கோம். அவரைத்தான் சிவன் அல்லாஹ் பரமப்பி தான் சொல்கிறோம். கடவுள் ஒருவரே. நமக்கு அவருக்கும் வித்தியாசம், நம்ம இந்த பூமியில் முதல்ல வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் முதல் 2500 வருஷத்துக்கு. அடுத்த 2500 வருஷம் இதே பூமி நரகமாகுது. அதுக்கு காரணம், சொர்க்கத்தில் இருப்பவர்கள் சக்தி நிரம்பியவர்களாக இருப்பாங்க. எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது. சாராயம் கள்ளச்சாராயம் இல்லை. காமம்னாலே என்னன்னு தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது, பற்றுனா என்னன்னு தெரியாது, பேராசைனா என்னன்னு தெரியாது, அகங்காரம்னா என்ன தெரியாது. அப்படியே பிறந்த குழந்தை மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க முதல் 2500 வருஷத்துக்கு. அதற்கு பரிசு என்ன தெரியுமா? அதுதான் இந்த பூமியை சொர்க்கமாக இருக்கிறது. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பாங்க. வைரம் வைடூரியம் கொட்டி கிடக்கும். சிங்கமும் பசுவும் ஒன்றாக தண்ணீர் அருந்தும். அவங்களும் 150 வருடம் ஆயுள், ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஒரு சின்ன தலைவலி கூட இருக்காது. ஸோ சுகத்துக்கு தேவையான அத்தனையும் இருக்கும் முதல் 2500 வருஷத்துக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் 2500 வருஷம் கழித்து பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சொர்க்கத்தில் பாவம் செய்யாமல் இருந்ததுக்கு காரணம், நான் ஆத்மான்ற உணர்வுலே இருப்பாங்க. ஆத்மாவாகிய நான் புருவ மத்தியிலிருந்து கண்கள் வழியாக பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன் அப்படின்றது இயல்பாகவே இருக்கும். பிறரை பார்க்கும்போதும் ஆத்மானே பார்ப்பாங்க முதல் 2500 வருஷத்துக்கு. அடுத்தது என்ன ஆகுனா, கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறப்பாங்க. ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது சொர்க்கத்தில் சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அப்போ ஆத்மாவும் திருப்தியாக இருக்கும்.
ஆனால் 2500 வருஷம் கழித்து ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழந்த காரணத்தினால வெளி உலக விஷயத்தில் மயங்க ஆரம்பிக்குது, புலனின்பத்துக்கு அடிமையாகுது. இதனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அப்படிங்கிற 5 விகாரத்துக்கு அடிமையாகுது. ஸோ இந்த விகாரங்களின் வசப்பட்டு நீங்கள் செய்கிற அனைத்தும் பாவமாகுது. ஸோ விகாரத்தின் வசமாகும்போதே புத்தி மயக்க நிலைக்கு போகுது. பாவம் செய்யும்போது இன்னும் மயக்க நிலைக்கு போகுது. அந்த மயக்க நிலை என்ன பண்ணணும்னா மீண்டும் 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 அதே பாவத்தை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ மீண்டும் ஆத்மாவுக்குள்ளே அந்த சக்தியை நிரப்புறதுக்கு மீண்டும் உங்களை அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மானு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ நான் புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கேன், என்னுடைய தந்தை சிவபரமாத்மா செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார் அப்படின்னு மனக்கண்ணால் சதா பார்த்துக்கிட்டே இருக்கணும் எந்த காரியம் செய்தாலும். அப்போ என்ன ஆகுன்னா எல்லா ஆத்மாவும் கடைசியில் வரும்போது சக்தி இழந்து தான் இருக்குது. இப்போ இறைவனை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்தி நிரம்பும். சக்தி நிரம்பும் போது வீண் எண்ணங்கள், விகார எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் இதெல்லாம் வராமல் எப்போவுமே திருப்தியாக இருக்கும். ஸோ அதை மீறி வீண் எண்ணம் வருது அல்லது இந்த மாதிரி தண்ணி அடிக்கணும் இந்த மாதிரி எண்ணங்கள் வருது அப்படின்னாலே இறைவனை ரொம்ப நேரம் நினைக்காத காரணத்தினால ஆத்ம சக்தி இழந்திருக்குது, அதனால் வீண் எண்ணங்கள் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் இறைவனை கெட்டியாக புத்தியினால் புரிச்சிக்கணும். அதாவது இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி நினைக்க நினைக்க அந்த வீண் எண்ணங்கள் எல்லாம் உங்களை விட்டு போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா மூட்டை தூக்குறவங்க, கடினமாக வேலை செய்கிறவங்க, இவங்க மட்டும் இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாக இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளே காஃபி டீக்கு அடிமையாக தான் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுவுமே ஆக்சுவலாக அடிக்டிவ் பொருள் தான், போதை கொடுக்கக்கூடிய விஷயம்தான். அதிலும் குறிப்பாக இந்த மனநல பிரச்சனை இருக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும், தூக்கத்தில் மோசமான கனவுகள் வரும். எதனால் மெயினாக மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கோ அது சம்மந்தப்பட்ட கனவு வந்து அவங்கள இன்னும் டார்ச்சர் பண்ணும். ஸோ அதுக்கு மாத்திரை சாப்பிடணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவசியம் டீ காஃபி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது செயற்கையாக உங்களுடைய பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுது. ஏற்கனவே அவன் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறான். பெரும்பாலும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சைக்கியாட்ரிக் டேப்லெட்ஸாக கொடுக்கறது முக்கியமாக தூக்க மாத்திரை இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா அந்த தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக தூக்கம் வரும். ஸோ அது ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பாங்க, நார்மலாக இருக்கிறீங்களான்ட்டு நிறுத்துவாங்க. ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அடிக்கடி மனநல பிரச்சனை வருது, அந்த பேனிக் அட்டாக், பால்பிட்டேஷன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு காஃபி டீ நிறுத்தி பாருங்கள், டக்குன்னு சரியாகிறத அந்த அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா எதுக்குமே நம்ம அடிமை ஆகக்கூடாது. சாப்பிடணும், நான் இந்த பொருளை தான் சாப்பிடுவேன், இந்த ருசி இருந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? சாப்பாடு அத்தியாவசியம், ஆனால் அந்த ருசி அத்தியாவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு ருசிக்கு அடிமையாகிறீங்களோ அந்த அளவுக்கு ருசியான உணவு கிடைக்காத இடம் அல்லது சூழ்நிலையில்தான் நீங்கள் சிக்குவீங்க. ஒரு விதத்தில் அது உங்களுக்கு தண்டனை, இன்னொரு விதத்தில் அது நல்லது. ஏன்னா அந்த சுவைக்கு நீங்கள் அடிமையாகிறது மற்ற விஷயங்களுக்கு அடிமையாகிறதுடைய தொடக்கம்தான். ஸோ அப்போ அந்த சுவையிலிருந்து நீங்கள் விலக விலக அந்த அளவுக்கு ரொம்ப பலகீனமாக மாட்டீங்க, உங்களுடைய புண்ணிய கணக்கை இழக்க மாட்டீங்க. ஸோ அந்த புண்ணிய கணக்கை இழக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் ஒரு சிலருக்கு நல்லா சமைச்சு போடக்கூடிய அம்மா கிடைக்காமல் இருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே நன்மைக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கள்ளச்சாராயம் விற்கிறது, சாப்பிட்றது, இதை விட மிக கொடூரமான பழக்கம் சினிமா பார்க்கறது. ஸோ அதை விட்டுட்டாலே குழந்தைகள் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் கண்டிப்பாக படித்து அவங்க உயர்ந்த நிலைக்கு வர முடியும். ஏன்னா எந்த அளவுக்கு இந்த சினிமா போன்ற மயக்கம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை உங்களுடைய புத்தியில் மூழ்கடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா சக்தி இழந்து ஒரு மயக்க நிலைக்கு போயிடும்.
ஸோ அதனால தான் நிறைய பேர் பாட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே படிப்பாங்க. அப்படின்னா ஆத்மா வந்து அந்த அளவுக்கு பலகீனமாயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் அது தெரியாமல் அவங்க பெருமையாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ஆத்மாவை பலப்படுத்துறதுக்கு ஒரே வழி சிவபெருமானை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மானு உணர்ந்து உடல்ன்றதே மறந்துடணும். ஸோ முன் ஜென்மத்திலேருந்து என்னென்ன கெட்ட குணத்தை எடுத்துகிட்டு வந்தனோ தெரியாது. அப்போ இறைவன் ஒருவருடைய நினைவிலும் அவர் கொடுக்குற ஞானமாகிய முரளி, அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ அந்த முரளியை நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ, இறைவனுடைய நினைவில் இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு ஆத்மா பலம் பெறும். இந்த மாதிரி பலகீனமான விஷயங்களின் பக்கம் உங்களுடைய புத்தி கவரப்படாத அந்த மாதிரி நபர்கள்கிட்ட இருந்தே நீங்கள் விலகி இருப்பீங்க. அது குறிப்பாக இந்த ஜென்ரேஷனில் எல்லா குழந்தைங்களுக்கும் அவசியம் போதிக்கப்பட வேண்டிய விஷயம். குறைந்தபட்சம் அந்த ஊரில் இப்போ பாதிப்பில் இருக்கிறவங்களுக்காவது இந்த செய்தி போகணும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.